நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ விளையாடும் போது இது அருந்துருச்சு. இத நான் கோத்து வச்சிருக்கேன். ஆமா நந்தினி, எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லம்மா. லக்ஷ்மி இல்ல? ஆஸ்பத்திரியில குடுக்கற சாப்பாடு எனக்கு பிடிக்கலன்னு, அதனால அவளே சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காமா. ஓ, உடம்பு எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப பரவாயில்ல. என்ன, பெட்லயே படுத்திருக்கணும், அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலமா. கொஞ்ச நாள் டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் பழையபடி எழுந்து நடக்க முடியும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. எப்ப என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்தனோ அப்பவே எனக்கு புது தெம்பு வந்துருச்சுமா. நந்தினி, நீ சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டமா. ரொம்ப நன்றிமா. அம்மா, என்னம்மா நீங்க? அவ கல்யாணம் நடக்க உங்க முயற்சி தாமா காரணம். அது இருக்கட்டுமா நந்தினி. நீ எப்ப வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க போற? இத பாருமா நந்தினி, மத்தவங்க கிட்ட காட்டுற அக்கறைய கொஞ்சம் உண்மையிலையும் எடுத்துக்கமா. நீயும் என் பொண்ணு மாதிரி, உனக்கும் வயசாயிட்டே போகுதில்ல. காலாகாலத்துல வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கமா. உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா என்னை விட என் பொண்ணு லட்சுமி தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிம்மா. அம்மா, உங்க உடம்பு நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் இருந்தா பேசிட்டே இருப்பீங்க. நான் வரேன். லக்ஷ்மி வந்தா சொல்லுங்க. சரிம்மா, நான் வரேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். பாடமா? என்ன பாடம்? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறேன். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. முதல்ல இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து கையெடு. ஏதாவது ஷாக் அடிக்க போகுது. இருங்க அத்தை, இத முடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உங்க பையன் இங்க வந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது ரிப்பேர்னா எலக்ட்ரிஷியன்ட்ட சொன்னா அவன் வந்து சரி பண்ண போறா. இத நான் பண்றதே உங்க பொண்ணு சரி செய்யதான் அத்தை. என்னது, ஏன் பொண்ணையா? ஆமா அத்தை, என் செல்ல அண்ணி இப்ப வெளியில போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே நேரா ஃபேன் சுவிட்ச போட்டுட்டு இந்த சேர்ல ஒய்யாரமா உட்கார்ந்துக்கிட்டு காஃபி கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு அதிகாரம் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஸ்விட்ச போடுவாங்க. இந்து, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போதுமா? உங்க பொண்ணு மேல அவ்வளோ பாசம் இருக்காத்த. கெட்டவளா இருந்தாலும் அவ ஏன் பொண்ணாச்சே. பயப்படாதீங்க அத்தை, அவங்களுக்கு எதுவும் ஆகாம ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, வீரமா விவேகமானு பார்த்தா விவேகம் தான் முக்கியம்.
நான் மாறிட்டேன் அத்தை. இப்ப அவர் வேற வீட்ல தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. அது வரைக்கும் வெயிட் அண்ட் see. சக்தி என்ன காஃபி கேட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இந்தா. அண்ணி ம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன விஷயம்? 4 மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய ரவுடி லட்சுமி கல்யாணம் இப்பவே நடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உங்க கல்யாணத்தை ஒத்தி போடாம வெற்றி அண்ணனை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். விதிய பாத்தியா சக்தி? வெற்றியோட லவ்வ சேர்த்து வைக்க நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் மனசு நீ புரிஞ்சுக்கிட்டு வெற்றியும் நானும் சேரணும்னு என்கிட்ட கூட சொல்லாம ரவுடி லட்சுமி கிட்ட பேசியிருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவி. அதை பெருசுப்படுத்தாதீங்க. பழச நான் மறந்துட்டேன். நீங்களும் அதை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்புறம் இனிமே நந்தினி சக்தியை பத்தி நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நீங்களும் அண்ணன்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்த சக்தியும் நந்தினியும் வேற, இப்ப இருக்கிறவங்க வேற. சரியா? ம். நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை மாத்தினதே நீங்க தானே. என் மனசுல இருந்த கெட்ட எண்ணத்தை இல்லாம ஆக்கி என்ன நல்லவன் ஆக்கிட்டீங்க. கெட்டவனா வாழ்ந்ததை விட இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். இங்க என்ன பண்றீங்க? எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்க. சரி, நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு போலாம். உங்களுக்கு பிடிச்ச பூரி பண்ணிருக்கேன். ஏய், பூரியை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். நீ எனக்கு சொந்தமாக போறது நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல வெற்றி, நியாயமா நம்ம இந்த தேங்க்ஸ ரவுடி லட்சுமிக்கு தான் சொல்லணும். அவ மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நான் நல்ல மூட்ல இருக்கும்போது எதுக்கு அவளை பத்தி பேசுற? சாரி. இப்ப நான் பூரிக்கு பதிலா உன்ன முதல்ல நம்மளுக்கு உண்மையா கல்யாணம் நடக்கட்டும், சரி. அப்புறம் தான் இதெல்லாம். சரி வா, நம்ம உடனே கோயிலுக்கு போய் அங்க அது கூட லேட் ஆகும். கீழே சாமி படம் இருக்குல்ல, சாமி படத்துக்கு முன்னாடி நான் உனக்கு தாலி கட்டிடுறேன். சரியா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் அவசரம். அவசரம்லாம் இல்ல, இந்த வயசுல அவசியம். வெற்றி, அதை விட ரொம்ப அவசியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அவசியம்? இல்ல வெற்றி, முதல்ல நம்மள பத்தின உண்மைய இந்த வீட்ல சொல்லணும்ல. ஐயோ, அது சொன்னா அவ்வளவுதான். நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போகாம இங்கேயே முடிஞ்சிரும். ஏங்க? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? ஹரிಶ್ಚಂದ್ರ வாழ்ந்த காலத்துல அவர் பக்கத்து வீட்டுல இருந்திருப்பார் போல. எப்ப பாரு உண்மை, நீதி, நேர்மைன்னு இருப்பாரு. அவர்கிட்ட போய் இத்தனை நாளா நாம நடிச்சோன்னு சொன்னோன்னு வெயி, தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இத்தனை மாசமா எங்களை நம்ப வச்சு ஏமாத்தின குற்றத்துக்கு உடனே வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாரு. இது பாருங்க, மாமாக்கு என் மேல ரொம்ப பாசம். அதனால என்ன மன்னிச்சு விட மாட்டாரா? மன்னிப்புதான் அவருக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தைன்னு சொல்றதை விட மன்னிப்புனா அவருக்கு என்னன்னு தெரியாது. பெத்த புள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம பழைய கதைய சொல்றதை விட ஒரு கோயிலுக்கு போய் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அது தப்புங்க. என்ன தப்பு? பொண்ணு நீ ரெடி, மாப்பிள்ள நான் ரெடி, நம்ம 2 பேர் மட்டும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? இல்ல வெற்றி, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். அது முறைப்படி தான் நடக்கணும். சென்னையில படிச்சும் பழைய பஞ்சாங்கமா இருக்கியே. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வா. காலம் மாறினாலும் பழைய சம்பிரதாயங்கள்லாம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவனா.
பெரியவங்க ஆசீர்வாதத்தோட தழைய தழைய தாலி கட்டிக்கிட்டு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆரம்பிக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா இப்ப அப்பாவுக்கு நம்ம கதை தெரிஞ்சா உன்னை வீட்டு விட்டு விரட்டிடுவாரே. அப்ப நான் உன்னை எங்க தேடுவேன்? அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா முதல்ல அத்தை கிட்ட நம்ம கதையை சொல்லலாம். சொல்வோம் இல்ல சொல்ற. நானா? பா இப்பவே போய் சொல்லு. போ போ சொல்லு போ. ஐயோ, வெற்றி, எல்லாத்துக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு. அத்தை நல்ல மூட்ல இருக்கும்போது நானே நம்மளை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, பொண்டாட்டி பேச்சு கேட்க இப்பல இருந்தே பழகிக்கிறேன். அப்போ வந்து சாப்பிடுங்க. இந்து, இங்க வா. என்னத்த? என் பொண்ணு வந்துட்டா. இந்து, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. என்ன தண்ணி கொண்டு வர எவ்வளவு நேரம்? சீக்கிரம். ஐயோ, என்ன தேவைங்க? சீக்கிரம் தண்ணியை கொண்டு போய் கொடு போ. இந்த ஃபேன் ஸ்விட்ச் போட்டு காஃபி எடுத்துட்டு வா. உன்கிட்ட தான் சொல்றேன், ஸ்விட்ச் போட்டு காஃபி எடுத்துட்டு வா. இந்தா. அண்ணி, ஸ்விட்ச் போர்டு இங்க தானே இருக்கு, நீங்களே வந்து போட்டுக்கோங்களேன். அதுக்குள்ள நான் போய் உங்களுக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், இங்க பாரு. உன்னை போய் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு என் தம்பி. அவனை சொல்லணும். திமிரடி உனக்கு. சீக்கிரம் காப்பாத்து போ. போறேன். ஐயோ, ஐயோ, என்னாச்சு கோடீஸ்வரி? என்னாச்சு கோடீஸ்வரி? என்னடி? ஐயோ, சும்மா இருங்க, அடிச்சதாங்க சரி வரும். ஏய், சீ. முட்டாளே முட்டாளே, எதுக்குடா அவ அடிக்கிறத தடுத்த? படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான முட்டாளே. உங்க அக்கா தெய்வம், அவங்கள ஏன் அடிச்சேன்னு தானே கேக்குறீங்க? ஐயோ, அறிவு கிட்டவனே, அவளை அடிக்காதடா. அவ கட்டைய வச்சு என்ன அடிச்சதுனாலதான் நான் இப்ப உயிர் பொழைச்சிருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பேன். இதெல்லாம் சயின்டிபிக்கா உனக்கு.
ஐயோ, படிக்காத ஒரு தம்பி இறந்துகிட்டு என் உயிரை வாங்குறானே, முட்டாள் முட்டாள். அம்மா தாயே, என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உங்க அக்காவுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாத்து பாத்து பாத்துடா. மெதுவா நீ. பாத்து பாத்து உட்காருங்க. ஏங்க நீங்க உள்ள போங்க, அண்ணியை நான் பாத்துக்கிறேன். அத்தை, அன்னைக்கு ஒத்தரம் கொடுக்கணும். நீங்க போய் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன நீ ரொம்ப அடிச்சிட்டனோ? ஷாக் அடிச்சதை விட நான் அடிச்ச அடியில தான் வலி அதிகமா இருக்கும் இல்ல? நீ கோவத்துல அடிச்சா வலிக்க தானே செய்யும். என்ன பாக்குறீங்க? ஸ்விட்ச் போர்ட்ல ஷாக் அடிக்கிற மாதிரி மாத்தி வச்சது நான் தான். கோவப்படாதீங்க நீ, கோவப்படாதீங்க. அட உட்காருங்க நீ, உட்காருங்க உட்காருங்க. கோவப்பட்டு பிரஷர் அதிகமாயி தேவையில்லாம வேற பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. சாந்தி சாந்தி அண்ணி. என்ன நீ கோவத்துல அவசரப்பட்டு உங்க தம்பிய படிக்காத முட்டாள்னு திட்டிட்டீங்களே. ஐயோ, படிக்காத ஒரு தம்பியை வச்சுக்கிட்டு என் உயிரை வாங்குறானே, முட்டாள் முட்டாள். அது தப்பு இல்லையோ? இது போதும் அண்ணி, இந்த ஒரு வார்த்தை போதும். இத வச்சு உங்க தம்பிய, அதாவது என் புருஷனை எப்படி எல்லாம் டியூன் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஆடுல ஆடு, பலி ஆடு. அத குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு நிக்குமே, அதே மாதிரி இருக்கு. அண்ணி, மறந்து கிடந்து தலையகிலேயே ஆட்டிடாதீங்க, ஒரே வெட்டம் வெட்டிடுவேன். நீ நினைக்கிற மாதிரி நாடு இல்லடி, சிங்கம். அழிக்க நினைச்ச உன்னை ஊரு தெரியாம சதைச்சிருவேன். சிங்கமா? எனக்கு சிரிப்பு தான் அண்ணி வருது. இருங்க, ஒத்தரம் கொடுக்க உங்களுக்கு வெந்நீர் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை தனியா இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். என்னையும் வெற்றியும் பத்தின உண்மைய அத்தை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க? கீரை பறிக்க சொல்லியிருந்தேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அத்தை, நீங்க வேணா போங்களேன், நான் கீரை வாங்கிட்டு வரேன். லக்ஷ்மி, அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன அத்தை, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்லம்மா, புது தொட்டில் வாங்கி கொடுத்துருக்கேன், அது அப்படியே இருக்கு, அதை பத்தி தான் பேசணும். அத்தை, நானும் அது சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். என்ன பேசணும்னு நினைச்சேன்? சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க. உனக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. 2 பேர் வயித்துலயும் இன்னும் ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. பேரம்பேத்திய பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. அத்தை, கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நீயாவது நம்பிக்கையா அப்படி பேசுற?
ஆனா தேன்மொழி அவ கையில சாவி கொத்து கொடுத்தாதான் குழந்தை பெத்துப்பேன்னு அடம் பிடிக்கிறாளே. அத்தை, நான் வேணா மாமா கிட்ட பேசி அக்கா கிட்ட சாவி கொத்த கொடுத்துருவா. நீ கொடுத்தாலும் அதை உன் மாமா வாங்க மாட்டாருமா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட தான் சாவி கொத்து இருக்கணும்னு அவரு உறுதியா இருக்காரு. அத்தை, தேன்மொழி அக்கா குழந்தை பெத்துக்கிறதுக்கு தானே நம்ம சாவி கொத்து கொடுக்குறோம். நான் வேணா மாமா கிட்ட பேசி பாக்குறேன் அத்தை. அவர்கிட்ட பேசுறத விட தேன்மொழி மனசை எப்படி மாத்தலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்கு நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்க. அதோட சேர்த்து தேன்மொழி குழந்தை பெத்துக்கிறதுக்கும் நீதான் ஒரு காரணமா இருக்கணும்.